ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோடய விருப்பம். சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று பிறந்திருக்கும் அனைத்து மழலை செல்வங்களும் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்றும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் இன்று திருமண நாள் கொண்டாடும் அனைத்து திருமண தம்பதிகளுக்கும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் உங்களுக்கு என்னுடைய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அதே போல் தான் என்றென்றும் இருக்கணும். இனி இருப்பீங்க. இனி சாயப்பா உங்களை அப்படி தான் வச்சுருப்பார். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனதில் ஒரு குறிக்கோள் எடுத்துக்கணும். சாயப்பா அடுத்த பர்த்டேக்குள்ளே, அடுத்த நியூ இயர்க்குள்ளே, அடுத்த திருமண நாளுக்குள்ளே நான் புது வீடு கட்டணும், புது வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இது போல் அற்புதங்களை என் வாழ்வில் நகர்த்தி கொடுங்க சாயப்பா. அதே போல் என் மகளுக்கு திருமணம் வயது மிகவும் அதிகமாகிக் கொண்டே போகிறது. அவங்களுக்கு நல்ல வரனையும் நல்ல வாழ்க்கையும் அமைத்து கொடுங்க சாயப்பா. எனக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆயிடுச்சு. எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. என் குடும்பம் தலைக்கணும், வாரிசு கொடுங்க. அடுத்த வருடத்துக்குள்ளே எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க சாயப்பா. இதே போல் நிறைய பேர் அரசாங்க உத்தியோகம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் அரசாங்க பணி கிடைப்பதற்கு வழி பண்ணி கொடுங்க. பேங்க்கில் இருக்கிற நகையை திருப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேங்க்கில் லோன் போட்டிருக்கிறாங்களா, அந்த லோன் வந்தால் மிக விரைவில் அவங்க தம்பி வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்களா, அந்த வீடு கட்டி அவங்க வாடகை வீட்டில் இருக்கும் அவங்க தம்பி சொந்த வீட்டுக்கு குடி போயிடுவாங்களாம். அதுக்கு நீங்கள் தான் வழி பண்ணி கொடுக்கணும். மிக விரைவில் வீடு கட்டுவதற்கு நீங்கள் தான் அவங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு அவங்க கேட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த தடையும் இல்லாத சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எந்த தடையும் இருக்காது. நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் குரூப் 4, குரூப் 2 அதே போல் எஸ்ஐ இது போல் எக்ஸாம்ஸில் எழுதியிருக்காங்களாம். அதுலேயும் தேர்ச்சியும் பெற்றுட்டாங்க. ஒரு சிலருக்கு நேம் தான் வரணும், போஸ்டிங் லெட்டர் வரணும், இது போல் ஒரு சில ஃபோன் பண்ணணும், இவ்வளோ தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் மிக விரைவில் பணி கிடைப்பதற்கு நீங்கள் தான் வழி பண்ணி கொடுக்கணும். அதே போல் உடல்நல பாதிப்பில் இருப்பவர்கள் அனைவரையும் மிக விரைவில் இந்த கொடிய நோயின் தாக்கத்திலிருந்து பழைய நிலைக்கு திரும்புவதற்கு நீங்கள் தான் உங்களோட அற்புதங்கள் தான் வேணும். நீங்கள் எப்படி ஒரு ஊர் மக்களையே அப்போ இந்த கொடிய நோய், அந்த காலரா நோயிலிருந்து கோதுமை மாவு அரைத்து எப்படி அந்த ஊர் மக்களையே காப்பாற்றுகிறீர்களோ அதே போல் இப்பவும் எங்களுக்கு கூட இருந்து இந்த கொடிய நோயின் தாக்கத்தை குறைத்து மக்களை காப்பாற்றுங்க. இது அனைத்தும் வெற்றியே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. இன்றைக்கி மிகவும் விசேஷமான வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை நம்ம சாயப்பாவை வழிபட்டு நம்மளுக்காகவே ஒரு நாள் ஒதுக்கி அப்பா வரம் தரார். எவ்வளவு வேணும்னாலும் நம்மளை அனைத்து பிரச்சனைகளையும் கூறி வரத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி வரம் பெறுவதற்கு இந்த 9 வழிகளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அப்பா கூறும் அந்த 9 வழிகள். முதல் வழி, கடவுளின் லீலைகள், அவதார புருஷர்கள், சாதுக்கள் ஆகியவற்றை பற்றிய கதைகளையோ புராணங்களையோ கேட்டறிவது முதல் வகையாகும். இறைவனின் திருநாமத்தை உச்சரித்து கொண்டே இருப்பது 2ஆம் வகை. இறைவனின் திருநாமத்தை எண்ணி தியானம் செய்வது 3ஆம் வகை. இறைவனின் பாதங்களுக்கு சேவை செய்தல் 4ஆம் வகை. அர்ச்சனை செய்து பூஜிப்பது 5ஆம் வகை. கைகூப்பி தொழுதல் 6ஆம் வகை. இறைவனுக்கும் இறை தொண்டருக்கும் சேவகனாக சேவை செய்வது 7ஆம் வகை. இறைவனோடு தோழமை பாராட்டுவது 8ஆம் வகை. ஆத்மாவை ஈசனிடம் அர்ப்பணிப்பது 9ஆம் வகை. இப்படி நம்ம சாயப்பாவை 9 வகைகளில் நாம் வழிபடலாம் அப்படின்னு சாயப்பா நமக்கு இதில் நீங்கள் எந்த வகையை பிடிச்சிருக்குதோ அவ்வளவு எளிமையாக வழிபட்டு உங்களுக்கு எவ்வளவு தீராத கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு நடக்கவே இல்லைங்கிற அப்படி உங்களோட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளவு தடைகள், திருமண தடைகளாக இருந்தாலும் சரி, அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லை என்றாலும் சரி, அனைத்து பிரச்சனைகளும் மிக விரைவில் எளிதில் உங்களுக்கு கிடைப்பதற்கு இந்த 9 வகைகளை எது உங்களுக்கு எளிமையாக இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க. எனக்கு ரொம்ப அதிகமாக கடன் பிரச்சனை தீராத, எனக்கு எங்கள் வீட்டில் எல்லாமே தடையாகவே இருக்குதுன்னா நீங்கள் இந்த 9 வகைகளையும் பயன்படுத்தலாம்.
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சாயப்பாவை பற்றி, அவரோட கதைகளை பற்றி, அவரோட பாடல்கள் பற்றி நாம் பூஜித்து அதை சொல்லி முடித்த பிறகு நம்ம சாயப்பாவன் ஓம் ஸ்ரீ சாய்ராம்னு நம்மளோட சாயப்பாவோட திருநாமத்தை உச்சரித்த பிறகு அப்புறம் நம்ம 108 முறை, நாலடி உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், 108 முறை ஓம் ஸ்ரீ சாய்ராம்னு சொல்லி தியானம் செய்யணும். அதுக்கப்புறம் நம்ம சாயப்பா பாதத்தில் திருவடியை பிடித்து திருவடி மந்திரத்தை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சாயப்பாவை அர்ச்சனை செய்து பூஜிப்பது 5ஆம் வகை. அப்புறம் கையெடுத்து நாம் சாயப்பாவை கை கூப்பி தொழுதல். எப்போவுமே நம்ம வணங்கும் போது 2 கை எடுத்து தொழுதல் அப்படி ஒரு அற்புதமாக நீங்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்கும். அப்புறம் இறைவனுக்கும் இறை தொண்டாட்டும் சேவகனுக்கும் அவங்களுக்கும், இப்போ நம்ம இறைவன் அது இல்லாத அவங்களுக்கு சேவை செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேவகனாக சேவை செய்வது 7ஆம் வகை. அதுவும் இல்லாத இந்த இறைவன் தொண்டா அவங்கள நம்ம இவ்வளவு செய்கிறவங்களை நம்ம மனதார பாராட்டி அவங்களுக்கு கூட நாம் இருந்து வழிபடுறது 8ஆம் வகை. நம்மளோட ஆத்மாவை ஈசனிடம் அர்ப்பணிப்பது. நம்மளோட உடலையும் உயிரையும் நீக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஆத்மா இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம ஈசனிடம் அப்போ நீங்கள் உணர்ந்து பார்த்தாலே அந்த உணர்வு தான் நம்ம சாயப்பா. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி நிறைய பதிவில் சொல்லிக்கிறேன். உங்களுடைய உடலையும் உயிரையும் நீங்கள் நீக்கி பார்த்து உங்கள் உணர்வே அதுதான் நம்ம சாயப்பா அங்கே இருக்கிறார். அது உணர்ந்தீங்கனாலே போதும். அதே போல் மனதை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடும் பொறுமையோடும் தியானம் செய்யும் போது உங்கள் மனக்கதவை திறந்து வைத்து தியானம் செய்யுங்கள். அப்படி செய்யும் போது உங்கள் இதயத்தில் சாயப்பா அமர்ந்துருவார். அவர் குடியிருக்கும் இடம் வேறு எங்கும் இல்லை, உங்களோட இதயம்தான். அப்போ உங்கள் காரியங்கள் அனைத்தும் மிக விரைவில் வெற்றியாக நடக்கும். தீராத கடன் பிரச்சனை தீரும். அனைத்து தடைகளும் விலகி அனைத்தும் வெற்றியே. இந்த பதிவு பார்க்குறவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக தியானம் செய்யலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். தியானம் செய்வோமாக.